ஹலோ வியூவர்ஸ், நம்ம அடுத்தது பார்க்கக்கூடியது மெத்தட்ஸ் ஆஃப் இம்ப்ரூவிங் ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி. இதை இன்னொரு விதமாகவும் சொல்லலாம், ஈக்குவலைசேஷன் ஆஃப் பொட்டன்ஷியல் அக்ராஸ் ஈச் யூனிட். இப்போ அந்த ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த டிஸ்க்கு இடையில் உள்ள வோல்டேஜை ஈக்குவல் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் லாங்கர் கிராஸ் ஆர்ம் மெத்தட், ரெண்டாவது கெப்பாசிட்டன்ஸ் கிரேடிங் மெத்தட், மூணாவது குவாட்ரிங் மெத்தட். ஃபர்ஸ்ட்டு லாங் கிராஸ் ஆர்ம் மெத்தட். இந்த மெத்தடில் நம்ம எந்த மாதிரியான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சியோட மதிப்பு பார்த்தீங்கன்னா கேவை பொறுத்து தான் இருக்கும். இப்போ கேங்கிறது என்ன? C1/C. ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸுக்கும் செல்ஃப் கெப்பாசிட்டன்ஸுக்கு இடையில் உள்ள ரேஷியோ தான் அந்த கேன்னு சொல்லுவோம். அதாவது கே மதிப்பு ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸையும் செல்ஃப் கெப்பாசிட்டன்ஸையும் பொறுத்து இருக்குது. அப்போது கேவோட வேல்யூ கம்மியாக இருக்கும்போது ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி அதிகமாகவும் ஒவ்வொரு டிஸ்க் இடையே உள்ள இந்த வோல்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் சீராகவும் இருக்கும். அதை நம்ம கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும்? அதாவது கேவோட மதிப்பை குறைக்கணும் அப்படின்னா ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸோட அந்த வேல்யூவை வந்து நம்ம கண்டிப்பாக குறைச்சாகணும். அப்போ ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ் C1, அப்போ C1/C தான் கே. அப்போ அதை குறைக்க என்ன பண்ணணும்? அந்த கண்டக்டருக்கும் டவருக்கு இடைப்பட்ட அந்த தூரத்தை வந்து அதிகப்படுத்தணும். இப்போ தூரத்தை அதிகப்படுத்தணும்னா நம்ம அதிக லென்த் இருக்கக்கூடிய கிராஸ் ஆர்ம், அந்த கிராஸ் ஆர்மோட லென்த்தை வந்து அதிகப்படுத்தும் போது அந்த C1/C அந்த கேவோட வேல்யூவை 0.1 விட கம்மியாக கொண்டு வர முடியும். அப்படி 0.1 விட கம்மியாக கொண்டு வரும்போது நம்ம அந்த வோல்டேஜை ஈக்குவலாகவும் கொண்டு வரலாம், எஃபிஷியன்சியை அதிகப்படுத்தவும் முடியும். ஆனால் ப்ராக்டிக்கலாக அந்த கிராஸ் ஆர்மோட அளவை ரொம்ப அதிகமாகவும் நம்ம கொண்டு வைக்க முடியாது. ஏன்னா அப்படி வைக்கும்போது கண்டக்டரோட வெயிட்னால அந்த கிராஸ் ஆர்ம் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப லாங்கர் கிராஸ் ஆகும்போது டவரோட வெயிட்டும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்போது ஒரு குறிப்பிட்ட அளவு தூரம் தான் கிராஸ் ஆர்மை நம்ம அதிகப்படுத்த முடியுமே தவிர, ஆனால் அதே சமயம் நம்ம அந்த எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வேறு வழி இல்லாமல் அதுதான் பண்ணி ஆகணும். அப்போது காஸ்ட்டையும் பார்க்கணும், அதே சமயம் சப்போர்ட்டோட ஸ்ட்ரென்த்தையும் பார்த்து தான் இந்த கிராஸ் ஆர்மை நம்ம அதிகப்படுத்த பார்க்கணும். இப்போ அடுத்த மெத்தட் கெப்பாசிட்டன்ஸ் கிரேடிங். இப்போ கெப்பாசிட்டன்ஸ் கிரேடிங் மெத்தடில் என்ன பண்ணுறோம்? இப்போ இந்த டைப்பில் நம்ம வெவ்வேறு அளவான அந்த கெப்பாசிட்டன்ஸை உருவாக்குறதுக்கு இன்சுலேட்டர் நம்ம தேர்ந்தெடுக்கணும். அப்போ இன்சுலேட்டர் தேர்ந்தெடுக்க என்ன பண்ணணும்? இந்த டைப்பில் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா ஸ்ட்ரிங்கோட டாப்பில் உள்ள இன்சுலேட்டர் வந்து குறைஞ்ச கெப்பாசிட்டன்ஸ் இருக்கிற மாதிரியும், அடுத்தடுத்து பாட்டமை நோக்கி போகக்கூடிய இன்சுலேட்டரோட கெப்பாசிட்டன்ஸ் வந்து அதிகமாக வர மாதிரியும் நம்ம எடுத்துக்கணும். அதாவது டாப்பில் உள்ள இன்சுலேட்டரோட கெப்பாசிட்டன்ஸ் கம்மியாக இருக்கணும், பாட்டம் நோக்கி போகும்போது அந்த இன்சுலேட்டரோட கெப்பாசிட்டன்ஸோட அளவு அதிகமாக வர மாதிரி இருக்கணும். இப்போ இன்சுலேட்டரோட ட்ராப் ஆகக்கூடிய வோல்டேஜ் வந்து எதிர்விதத்தில் இருக்கும், அதாவது C=Q/V. அப்போது இந்த ஃபார்முலா மூலயமா நம்ம பார்க்கும்போது கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாகும் போது வோல்டேஜ் குறையும், வோல்டேஜ் குறையும் போது கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாகும் அப்படிங்கிறத இது மூலமா தெரியும். ஏன்னா C இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு V. அப்போது இந்த மெத்தட் மூலயமா நம்ம ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷனை கொண்டு வர முடியும். ஏன்னா நமக்கு பாட்டமில் கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால வோல்டேஜ் கம்மியாகும். ஏன்னா நார்மலாக பாட்டமில் வோல்டேஜ் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம கெப்பாசிட்டன்ஸ் கிரேடிங் பண்ணும்போது கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ பாட்டமில் அதிகமாக இருக்கும். அப்போ வோல்டேஜ் நம்ம குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது மேலே வந்து கெப்பாசிட்டன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால வோல்டேஜ் அதிகமாகும். அப்போ என்ன ஆகும்? உங்களுக்கு ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் V1, V2, V3 அப்படிங்கிற 3 அந்த இன்சுலேட்டர்லையுமே ஈக்குவல் வோல்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அதனால் நமக்கு எஃபிஷியன்சியும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இப்போ இந்த மெத்தட் நம்ம வந்து 200 kVயை
விட கம்மியாக இருக்கக்கூடிய அந்த லைனில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கடினமான ஒன்றா இருக்கும். இப்போ நம்ம அடுத்த மெத்தடுக்கு போயிடலாம், குவாட்ரிங் மெத்தட். இப்போ குவாட்ரிங் மெத்தடில் என்ன பண்ணுறோம், இந்த ஸ்ட்ரிங்கில் ஒவ்வொரு யூனிட்டுக்கு இடையில பார்த்தீங்கன்னாக்கா ட்ராப் ஆகக்கூடிய வோல்டேஜ் அளவு சமமாக இருக்கிறதுக்காக குவாட்ரிங் அப்படிங்கிற ஒன்றை இங்கே கொண்டு வரோம். இது ஒரு மெட்டல் ரிங்கு தான். இந்த மெட்டல் ரிங்கை ஒரு எண்டு கண்டக்டரோட ஜாயின் பண்ணி மீதியை டாப் யூனிட் வரைக்கும் கனெக்ட் பண்ணுறோம். பாருங்க, இந்த கண்டக்டரோட ஜாயின் பண்ணிவிட்டு மீதியை டாப் இன்சுலேட்டர் வரைக்கும் கொண்டு போய் ஜாயின் பண்ணுறோம். இப்படி ஜாயின் பண்ணுறதுனால என்ன ஆகும், மெட்டல் லிங்க்குக்கும் குவாட்ரிங்க்கு இடையில் வந்து இன்னொரு கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த C2 அப்படி C1 C2 C3ங்கிற இந்த கெப்பாசிட்டன்ஸ் ஒன்று ஃபார்ம் ஆகுது. அதே சமயம் இங்கே C இருக்குது, C1 இருக்குது. அது இல்லாமல் இந்த C1 C2 C3ன்னு எக்ஸ்ட்ரா ஒரு கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த ரிங்குனால ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ் கரண்ட்டு மெட்டல் ஃபிட்டிங் இடையில் உள்ள அந்த கெப்பாசிட்டன்ஸ் கரண்ட்டை வந்து பேலன்ஸ் பண்ணும். அதாவது இந்த C1 இந்த C1 C2 C3 வந்து பேலன்ஸ் பண்ணும். அப்படி பேலன்ஸ் பண்ணும்போது சார்ஜிங் கரண்ட்டு 0 ஆகும். அப்போது சார்ஜிங் கரண்ட்டு 0 ஆகும்போது சீரான வோல்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஒவ்வொரு டிஸ்க்கு இடையில் கிடைக்கும். அப்போது ஒவ்வொரு டிஸ்க்கு இடையில் சீரான வோல்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்கும்போது நமக்கு தேவையான எஃபிஷியன்சி அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக இங்கே நடக்கிறது இந்த C1 C2 C3 இந்த கேசியோட சார்ஜிங் கரண்ட்டை ஈக்குவல் பண்ணும். இந்த I1 I2 I3 இந்த ஸ்மால் I1 I2 I3யை பேலன்ஸ் பண்ணுறதுனால நமக்கு தேவையான ஈக்குவல் வோல்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த ஸ்ட்ரிங்கு இடையில் கிடைக்கும். அப்போது ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சியும் இம்ப்ரூவ் ஆகுது. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.